மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமாயிருக்கிற சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு அருளின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலம் என்கிற ஒரு மனமாற்றத்தின் காலத்துக்குள்ளே நாம் எல்லாரும் இந்த நாளிலே நுழைகிறோம். நம்முடைய நெற்றியிலே விபூதி பூசப்பட்டு இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஒரு அருளின் காலத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இந்த இறைவார்த்தையை நாம் சிந்திக்கிற பொழுது மனமாற்றத்தை நோக்கி நம் எல்லாரையும் அழைத்து நிற்கிறது. மனமாற்றம் எதற்காக, இந்த தவக்காலம் எதற்காக என்று சிந்திக்கிற பொழுது 3 காரியங்களை இந்த தவக்காலத்திலே நாம் கொண்டு செயற்பட நான் உங்களை அழைத்து நிற்கிறேன். முதலாவது, இந்த தவக்காலம் கடவுளுக்காக, கடவுளோடு கடவுளிடம் நாம் செல்ல வேண்டும். இந்த தவக்காலத்தில் நாம் என்ன காரியத்தை செய்தாலும் அவை இந்த 3ஐயும் மையப்படுத்தியதாக அமைந்திருக்க வேண்டும். அதனைத்தான் இந்த இறை வார்த்தையிலும் நாம் பார்க்கிறோம். நாம் நோன்பு இருக்கிற பொழுது அந்த நோன்பு அடுத்திருப்பவனுக்காக அல்ல, மாறாக இந்த நோன்பிலே நாம் கடவுளிடம் செல்ல வேண்டும், தந்தையிடம் செல்ல வேண்டும். அதனைத்தான் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியாளர் மிகவும் அழகாக சொல்லுகிறார். நீ தர்மம் செய்கிற பொழுது மற்றவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தர்மம் செய்யக்கூடாது. நம் விண்ணக தந்தைக்காக, விண்ணக தந்தையை நோக்கி என்னுடைய தர்மம் இருக்க வேண்டும். அதனால் தான் என்னுடைய தர்மத்தை நான் மறைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அழைத்து நிற்கிறார் நற்செய்தியாளர். அதே போன்று இன்றைக்கு நான் இறைவேண்டல் செய்கிற பொழுதும் சரி, அதே போன்று என்னுடைய நோன்பாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் நான் என்னோடு கூட இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக விண்ணக தந்தையோடு நான் இணைய, விண்ணக தந்தையிடம் நான் செல்ல, விண்ணக தந்தைக்காக இந்த காலத்திலே நான் பல காரியங்களை செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே எனக்கு அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருளின் காலத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. மீண்டும் இந்த 2025ஆம் ஆண்டின் ஒரு அற்புதமான தபசு காலத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். எனவே இந்த தவக்காலம் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய அருளை கொண்டு வருகிற ஒரு காலமாக இருக்க வேண்டும். துக்கங்களை கொண்டாடி அழுது புலம்பி நாம் அப்படியே நம்முடைய வாழ்வை மூழ்கடிக்கிற காலம் அல்ல இந்த காலம். மாறாக ஆண்டவருடைய பாடுகளோடும் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தோடும் நம்முடைய வாழ்வை இணைத்து நாம் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள, அவருடைய அருளை நாம் சுவைக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான தவக்காலத்துக்குள்ளே ஒரு அருளின் மக்களாய் மனமாற்றம் காண நாம் இயேசுவோடு இயேசுவுக்காக இணைந்து கொள்வோம். ஆமென்.